வணக்கம். குமுதம்ல இருந்து பேசுறோம் சார். சொல்லுங்க மேடம். சார், இயக்குனர் சூரிய பிரகாஷ் அவர்கள் இன்னைக்கு காலமாயிருக்காங்க. அவங்கள பத்தி கொஞ்சம் இரங்கல் பதிவு பண்ண முடியுங்களா? அதான் மேடம், அவரு சூரிய பிரகாஷ் அவர் மாய்புரம் டைரக்ஷன் பண்ணும்போது பாண்டியன் அவர் பேரு. சரிங்க சார். எனக்கு அந்த வாமா மின்னல் மூலம் தான் பிரபலமானேன். ஆ. அந்த படத்து மூலமாக நடிகராக தொடங்கினேன் நான். ம். அவர் இந்த நைட்டே இறந்துருக்காரு, எங்களுக்கு தெரியல. ஒரு காலையில் போகலான்னு பிளான் பண்ணும்போது அவர் ஊருக்கு கொண்டு போயிட்டாங்களாம். ம். அவர் எனக்கு அந்த காமெடி ரோல் கொடுத்ததுனால தான் இன்னைக்கு நான் சினிமாவில் இன்னைக்கு சாப்பாடு சாப்பிட்டு வரேன். அவருக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் என் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். படப்பிடிப்பு நல்ல போது மனிதர். அவங்க கூட நடந்த சில நிகழ்வுகள், ஏதாவது மறக்க முடியாத நிகழ்வுகள் இருக்குங்களா? ஆக்சுவலாக வந்து நான் மாயப்படத்தில் ஒர்க் பண்ணல. ம். அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருந்தேன். ம். அப்போ வடிவேல் என்னை கூப்பிட்டு போயிட்டானே, அந்த மாமனார் கேரக்டர் ஒரு அந்த பொண்ணுக்கு அப்பா கேரக்டர் இவரை போட்டுக்கலான்னாரு. ம். இல்லை இவன் சின்ன பையனாக்கானாரு. உடனே தாடி மீசெல்லாம் எடுத்துட்டு சரத்குமார் மீசையும் சரத்குமார் ட்ரெஸ்ஸை போட்டு காமிச்சோடனே ஓகேன்ட்டாரு. ம். அந்த அன்னைக்கு வடிவேல் அது ஓகே சொல்லி அந்த சீனி கொடுத்ததுனால இந்த நடிகை நான் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கேன். அதனால் வந்து பாண்டியன் சாரையும் சூரிய பிரகாஷ் என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. சரி சார். ரொம்ப ஓகே நன்றி மேடம். சார்.